Assalamu alaikum and hi friends. Welcome to AY Diaries. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வழமையாக என்னுடைய ஈவினிங் நேரங்கள் எப்படி கழியுமென்னு சொன்னால், ஸ்கூல் டேஸாக இருந்தால் ஸ்கூல் விட்டு வந்து டயர்டில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப எழும்பி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வந்து செய்வோம். ஆனால் அதுவே லீவு நாட்களாக இருந்தால் கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அந்த லீவு நாட்களில் ஈவினிங் நேரத்தை ஒதுக்குற வந்து டிரைவிங் பழகிறதுக்கு. உண்மையிலே வந்து பெண்கள் என்று சொல்கிறவங்க வந்து ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக இருக்கிறதோட அனைத்து விடயங்கள்லையும் வந்து சிறந்து விளங்க வேணும். அனைத்து விடயங்களும் வந்து தெரியுமா இருக்கணும் கட்டாயம். பெண்கள் ஏன் கட்டாயம் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால், ஒன்று சுயாதீனத்திற்கான வழி. அதாவது வந்து எங்களுக்கு எந்த நாளுமே வந்து இன்னும் ஒரு ஆளை நம்பிட்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கே வந்து தேவையான சந்தர்ப்பங்களில் வாகனத்தை எடுத்துகிட்டு போகலாம். என்ற தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். எப்போதுமே வந்து இன்னொரு ஆளை வந்து நாடி நிற்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. அடுத்தது வந்து அவசர காலத்தில் வந்து எங்களுக்கு உதவும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சின்ன பிள்ளைகள் இருந்த பிள்ளைங்களுக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு சுகமில்லாத சந்தர்ப்பம் ஏற்படும் போது என்ன செய்யலாம், எங்களுக்கு டிரைவ் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வேலை வாய்ப்புக்கு போகிற பெண்களாக இருந்தால் வேலைக்கு செல்வது இலகுவாக இருக்கும். அதே நேரம் வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருப்போம் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா. அதோட தன்னம்பிக்கையை வளர்க்கும். முக்கியமானது வந்து ஏன்னா தன்னம்பிக்கையான அந்த ஆற்றலை வந்து எங்களுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து டிரைவிங். அப்போ ஆகவே கட்டாயம் வந்து நாங்கள் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஒவ்வொருவருக்கும் வந்து என்னால் முடியுமா என்ற சந்தேகத்திலிருந்து, அதாவது என்னால் முடியுமா என்ற சந்தேகம் வரவே கூடாது. அதை விட்டுட்டு என்னாலும் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும். நான் வந்து ஒரு ஆசிரியையாக தொழில் புரிகிறேன். அதே சந்தர்ப்பத்தில் வந்து எங்களோட வீட்டுக்கு அண்மையில் பாடசாலை இருக்கிற காரணத்தால் வந்து பாடசாலைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வந்து நான் வீட்டில் ஒரு சின்ன கடையாக போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது உண்மையிலேயே வந்து எங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் உதவும். நான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது ஒரு கைத்தொழில் அல்லது ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் அப்படி ஏதாவது ஒன்றில் வந்து கட்டாயம் நாங்கள் ஈடுபடணும். அப்போ தான் எங்களோட கணவனுக்கு வந்து அது பெரும் உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் காட்டுற இந்த வீடியோஸில் காட்டுற திங்ஸ் எல்லாமே வந்து எங்களோட ஷாப்புக்காக வந்து நான் இந்த முறை வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் இது. என்னை பொறுத்தவரையில் பெண்களுக்கு கட்டாயம் சுய சம்பாத்தியம் இருக்கணும். அதாவது முடியுமான அளவு வந்து ஏதாவது எங்களால் முடியுமான ஒரு சுய சம்பாத்தியம் வந்து கட்டாயம் நாங்கள் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்திலேயும் வந்து கணவனையே நம்பி கணவன்கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாரு. கணவர் வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்க தான். ஆனால் அதுக்காக வேண்டி நாங்களும் வந்து கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையோட பொருளாதார தரத்தை உயர்த்துறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுட்டு அடுத்த நாளே ஊரில் வெட்டிங் கொண்டிருந்தேன். இப்போ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் ஊருக்கு போய்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு எப்போதுமே தாய் வீடுன்னு சொன்னால் அது சொர்க்கம்தான். தாய் வீட்டுக்கு போகிறதுன்னு சொன்னால் அவ்வளோ ஹாப்பி. இது வந்து நானும் மகனும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த வெட்டிங்கை வந்து அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மகனுக்கு கொஞ்சம் பீச்சை காட்டலாம்னு பீச் பக்கம் போனோம். அவருக்கு வந்து பீச்சுன்னு சொன்னாலே சரியான பயம். வீட்டில் இறங்கவும் தண்ணியில் கால் நனைக்கவும் மாட்டார், இறங்கவும் மாட்டார். ஏன்னா இங்கிட்டு நாங்கள் இருக்கிற பக்கம் ரத்னபுரம் ஏரியாவில் எல்லாம் வந்து பீச் இல்லை. அப்போ ஆகவே வந்து நாங்கள் அவரை ஊருக்கு போனால் தான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்போ பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அவரோட சந்தோஷமாக பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடி டைமை ஸ்பெண்ட் பண்ணினோம். அந்த பீச்சில் இயற்கையான காற்றை ஒரு சுவாசிக்கிறதே ஒரு மனதுக்கு நிம்மதியை தாரத்தோடு எங்களுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாகவும் காணப்படும். அப்படியே ஊரில் ஒரு 2 days மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு எனக்கு கொழும்பில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ ஆகவே அதை கட்டாயம் அட்டெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்ததுனால அவசரமாக வந்து ஊருக்கு வந்தோம். நான் கொழும்பு என்ஐயில் வந்து பிஎட் டிகிரி ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் கொழும்பில் இருந்துச்சு. அப்போ அதை அட்டெண்ட் பண்ண வேண்டிய இதனால தான் வந்து நாங்கள் இது காவத்தைக்கு திரும்ப போய்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலே பெண்கள் வந்து கட்டாயம் படிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் வந்து படிப்பை கைவிடக்கூடாது. நான் அதை முக்கியமான ஒரு விஷயமாக வலியுறுத்துக்கிறேன். அப்போ இது வந்து நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகிறதுக்காக வந்து இது தயார்படுத்திட்டுக்கிறேன். தேவையான திங்ஸ் அதோட வந்து அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு அங்கே போய் தேவைப்படக்கூடிய வேலைகளை வந்து ஆரம்பத்திலே செஞ்சு எடுத்துகிட்டு போனால் இலகுவாக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பேஜ் அப்படி இல்லைன்னா நான் வளமே எடுத்துகிட்டு போவேன், இங்கிருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அங்கே வந்து டென்ஷன் ஆகிவிடுவேன், ஏன்னா டைம் பத்தாமல் போகும். அப்போ அவன் இந்த அசைன்மெண்ட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணக்குள்ள எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க டைம் இருக்காது.
அதனால் வந்து நான் வீட்டில் இருந்து எல்லா திங்ஸையும் வந்து தயார்படுத்தி எடுத்துகிட்டு போனேன். மகன் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா விடிய காலையில் 4 மணி போல் தான் வந்து நான் இங்கேருந்து போவேன். அப்போ அந்த டைமில் வந்து மகன் வந்து நல்ல தூக்கம். அவரை விட்டுட்டு போகிறதுக்கும் சரியான கவலையேண்டா அங்கே போய் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து எப்படியுமே வந்து ஸ்டே பண்ண வரும். அப்போ மகனை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் எப்போவுமே வந்து நான் கவலையோடு தான் போவேன். நாங்கள் படிப்புக்காக எவ்வளவோ விஷயங்களை வந்து கட்டாயம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அது நான் என் வாழ்நாளில் பார்த்த உண்மைகள் தான். சரியாக வந்து என்னைக்கு போய் சேரும்போது இரவாகிருச்சு. அப்போ ஹாஸ்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நைட் சாப்பாட்டுக்காக வந்து வெளியே போனோம். அதாவது டவுன் ஏரியாவுக்கு போய் சாப்பிட்டுட்டு இப்படியே வந்தோம். அடுத்த நாள் காலையில் ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. அதை வந்து நல்லபடியாக அட்டெண்ட் பண்ணினோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து நேரத்தை கடத்தினோம். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்ததுனால அதில் டைம் போனதே விளங்க இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதும் வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தான். உண்மையிலே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு செலவழித்த அந்த காலேஜ் காலங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இதே போல் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.